ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம அபிராமி தீபா காலத்தில் தாலி இல்லைங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ உடனே நம்ம தீபா காலட்டே சத்தியம் பண்ண எல்லா விஷயத்தையும் மீனாட்சி அபிராமி கிட்ட சொன்னதும் அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம தீபாவை வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. சரிம்மா மீனாட்சி, உன் கழுத்துலேயும் தாலி இல்லை, தீபா கழுத்துலேயும் தாலி இல்லை, அதனால ரெண்டு பேர் ஃபங்க்ஷனையும் ஒரே நாள்லேயும் நம்ம பண்ணிடலாம். ஸோ சிறப்பாக பண்ணணும் அப்படின்னதும் உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் அவசியமே இல்லை அப்படின்னு தீபா சொன்னதும், இல்லைம்மா, ஒரு பொண்ணு கழுத்தில் ரொம்ப நாளைக்கு தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் என்னோட வீட்டுக்கு ரெண்டு மருமக கழுத்துலேயும் தாலி இல்லை, அதனால கண்டிப்பாக இந்த வாட்டியும் கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னதும் உடனே தீபாவும் சரின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டு யோசிர வர சொல்லுங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்துடலாம் அப்படின்னு அபிராமி முடிவெடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரம்யா அபிராமியை பார்க்க வந்ததும் அபிராமியை சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருமா, இப்போ தீபா அவசரப்பட்டு தாலியை கலட்டி வச்சுட்டா, அதனால ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னதும் நம்ம ரம்யா செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஓகே ஆண்டி, கண்டிப்பாக நான் வரேன், என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு நான் வராமல் வேறு யாரும் வருவா அப்படின்னு நம்ம ரம்யா சொல்லிட்டு, கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கொடுக்குற தாலியை காட்டி என்னோட கழுத்தில் தான் கட்டுவார், நான் அதுக்குள்ளே தீபா இருக்க மாட்டேங்கிற மாதிரி ரம்யா அந்த இடத்துல அசிங்கமாக யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா கார்த்திக்கிட்ட, எங்கள் அத்தை தான் நல்லபடியாக சரியாகி வந்துட்டாங்கல்ல, அவங்க சரியாகி வீட்டுக்கு வந்தா நான் அம்மனுக்கு விளக்கு வைக்கிறதா வேண்டிக்கிட்டப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டதும் கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு தீபா கூட கிளம்பி நேராக கோவிலுக்கு வராங்க. அங்கே தீபா நல்லபடியாக வேண்டுதல் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த லேடி சாமியார் வராங்க. என்னம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் அத்தை உயிரோட வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி என் அத்தை நல்லபடியாக சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாம்மா, ரொம்ப நன்றி அப்படின்னதும், எதுக்குமா எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு, இங்கே பாரு, இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காது, இனிதான் எல்லாமே ஆரம்பமாக போகுது அப்படின்னதும் கார்த்தி தீபா அதிர்ச்சி ஆறாங்க. இவங்க தான் உங்க கையில கப்பு கயிறு கட்டி விட்டவங்களா அப்படின்னு கார்த்தி கேட்டதும் தீபாவும் ஆமான்னு சொல்றாங்க. அம்மா, இன்னைக்கு உங்களால தான் என் வைஃப் உயிரோட இருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னதும், கவலைப்படாதப்பா, எனி டைமும் நாங்க உன் பொண்டாட்டிக்கு பக்கப்பலமாவோ இல்லை உதவியாவே இருக்க முடியாது, எப்பவுமே அவளை கைவிடாம நீ தான் பக்கத்துல இருக்கணும். இங்க பாருப்பா, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு காத்து இருக்கு, அதை நல்லபடியா முகம் கொடுத்து வென்று வாரத்துக்கு ரெண்டு பேரும் தைரியமாவும் தயாராகவும் இருந்துக்கோங்க அப்படிங்கிறதும் கார்த்தி தீபா அதிர்ச்சி ஆறாங்க. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருமா, சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதா சரி, எல்லாமே உனக்கு போக போக புரியும். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் எல்லாரையும் திடீர்னு நம்புறதை நிறுத்துக்கோ. முக்கியமான விஷயம், இங்க பாரு, இப்போ உன் கழுத்துல தாலி இல்லை, இதுவே மிகப்பெரிய தோஷமா இருக்கு, அதனால இப்போவே உன் புருஷன் கையால நீ தாலி கட்டணும் அப்படின்னதும் உடனே தீபா காத்தி அதிர்ச்சி ஆறாங்க. அம்மா, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லலாமா, இப்போதைக்கு இந்த தாலி ஏற வேணாமா, எங்க அத்தை நல்ல நாள் பார்த்து அவங்க கையாலே தாலி கொடுத்து என் ஹஸ்பண்ட் எனக்கு கட்டணும்னு ஆசைப்படுறாமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்க ரெண்டு பேரு கல்யாணமும் பெரும் குழப்பத்துல நடந்துச்சு, அப்போ எங்க அத்தை மாமாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுமையா கிடைக்கல. இந்த வாட்டி நடக்க போற கல்யாணம் என் அத்தை தாலி கொடுத்து நான் கட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னதும், இங்க பாரு, கண்டிப்பா உன் அத்தையே அவங்க கையால தாலி எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி இந்த அம்மன் முன்னாடி உன் புருஷன் கையால தாலியை வாங்கிக்கோ, இல்லைன்னா உன் புருஷன் உயிருக்கு தோசை இருக்கு அப்படின்னதும் தீபா அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா சொல்றீங்க? ஆமா, உன் அத்தா ஆசீர்வாதம் எப்பவும் கிடைக்கும், ஆனா போன உசுறு திரும்பி வருமா என்ன அப்படின்னு கேட்டதும் உடனே தீபா பயந்து சரிமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே காட்டியும் அங்க இருக்கிற அம்மனோட மஞ்சள் கயிறு எடுத்து நம்ம தீபா கழுத்துல கட்டிடுறாங்க. சரி, இனி எந்த பிரச்சனையும் வராது, அப்படி வந்தாலும் உன் புருஷன் உன் கூட இருக்கும் வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் தாக்காது, இனிதான் பிரச்சனையே ஆரம்பமாகும், நல்லபடியா போயிட்டு வாங்க, கண்டிப்பா இந்த அம்மா உனக்கு துணையா இருப்பா அப்படின்னதும் தீபாவும் காட்டியும் கிளம்புறாங்க. ஸோ தீபா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதீங்க, அதான் தாலி கட்டினா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்களே,
ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சமாதானப்படுத்தினதும் உடனே நம்ம தீபா வந்து எல்லாம் ஓகே தாங்க, ஆனா அத்தை கையால தாலி கொடுத்து நீங்க எனக்கு கட்டணும்னு ஆசைப்பட்ட கடைசியில இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இது மஞ்சள் கயிறு தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனதும் அம்மா வந்து நான் உங்களுக்கு கட்டினா அந்த தாலியை கொடுப்பாங்க, அதை தாராளமா போட்டுக்கலாம் அப்படின்னதும் தீபாவும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ கார்த்தி தீபா வீட்டுக்கு வராங்க. அப்போ ரம்யா அபிராமி கூட பேசிட்டு கிளம்பலான்னு போகும்போது தீபாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி தீபா என்னமா இது மஞ்சள் கயிறு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே கோவிலில் அந்த லேடி சாமியார் சொன்ன விஷயங்களை மறைச்சிட்டு இப்படி கோவிலில் வச்சு அம்மனோட சன்னிதானத்தில் வச்சு தாலி கட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம அபிராமி அதிர்ச்சி ஆறாங்க. எப்படியுமா அந்த அம்மன் சன்னிதானத்துல வச்சுதான் இந்த வாட்டி உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த கடவுள் எழுதி இருக்காரு போல. ஆனா இப்போ இந்த தங்கத்தாலி என்னமா பண்றது, எப்படியும் அது கழுத்துல போடத்தானே வேணும் அப்படின்னதும் உடனே நம்ம மீனாட்சி இங்க பாருங்க ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்க போகுது நம்ம தீபாவை சுட்டி, அதனாலதான் அந்த சாமியாரு மறைமுகமா இப்படி பண்ணிருக்காங்க, என்ன பண்றது, நம்ம ஃபங்க்ஷனை வந்து நாள் குறிச்சு நல்லபடியா பண்ணிக்கலாம், அதனால இப்போ நல்ல நாள் தானே, இன்னைக்கு நல்ல நேரமும் தான் அது. ஸோ பூஜை ரூம்ல வச்சு தீபாவோட தாலியை தீபா கையிலே கொடுங்க, அவ ஆசைப்பட்ட மாதிரி உங்க கையால காட்டி தாலியை வாங்கி தீபாவுக்கு கட்டட்டும் அப்படின்னது. சரிம்மா அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னுட்டு உடனே அபிராமி நம்ம கார்த்திக்கிட்ட தாலியை கொடுத்து தீபா கழுத்துல கட்ட சொல்றாங்க. நம்ம இந்த ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லையே, எல்லாமே பெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரம்யா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்திக்கும் நம்ம தீபாவுக்கு தலையை கட்டிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அபிராமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதனால ரம்யா எப்படியாச்சும் தீபாவை தீர்த்து கட்டலான்னு பார்த்தா கடைசியில தாலியை கட்டிட்டாரே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா இப்படி சில நாட்கள் கடந்து போகுதோ அப்போ அபிராமி வந்து கம்ப்ளீட்டா சரியாயிடுறாங்க. உடனே அபிராமி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, பிரச்சனைகள் நிறைய வந்து போச்சுப்பா, அது மட்டும் கிடையாது, நீங்க 2 பேரும் ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணி இப்போ வரைக்கும் பிரிஞ்சே இருக்கீங்க, போதும், நீங்க 2 பேரும் பிரிச்சிருந்தது எல்லாமே போதும். அன்னைக்கு கூட சாந்தி முகத்தை ஏற்பாடு பண்ணப்போ 2 பேரும் பிரிச்சு வாழ்ந்திருக்கீங்க, மீனாட்சி ஆனந்தும் இப்ப சேரும் வரைக்கும் நாம கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லதுன்னு, அதான் இப்போ எல்லாருமே ஒற்றுமை ஆயிட்டோம், எல்லாரும் சந்தோஷமாவே இருக்கோம், இப்போ வாச்சும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அபிராமி சொல்றதோ கார்த்தி தீபா அமைதியாவே இருக்காங்க. அத்தை நம்ம வாயாலேயே சொன்னா எப்படி, இவங்க 2 பேருக்குன்னு நாம ஒரு பிரைவசி ஏற்படுத்தி கொடுக்கணும், அதனால 2 பேரும் ஹனிமூன் போறதுக்கு நானும் இவரும் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னதோ. அண்ணா என்னன்னா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க கார்த்தி ஆனந்த். உடனே ஆனந்த் கார்த்திக்கிட்ட நீ எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்க கார்த்தி, நாங்க இது கூட பண்ண மாட்டோமா என்ன, நீ சந்தோஷமா இருக்கணும், அம்மாவை நாங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கோ, சோ 2 பேருக்கும் நாளைக்கே ஃப்ளைட், 2 பேரும் நாளைக்கு ஹனிமூன் போறீங்க அப்படின்னதும் உடனே கார்த்தியும் தீபாவும் சரின்னு சொல்றாங்க. ஸோ மறுநாள் காலையில நம்ம கார்த்தி தீபா 2 பேருமே ஹனிமூன் கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தீபா வந்து நேரா ரம்யாவுக்கு போன் போட்டு, அம்மோ ஒரு குட் நியூஸ், இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஹனிமூன் போறோம் அப்படின்னதும் ரம்யா வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏடி இதை பற்றி என்கிட்ட முன்கூட்டியே என்ன சொல்லல, ஐயோ சாரி இங்க கடும் வேலை அதனால மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து போனை வச்சதோ ரம்யா செம டென்ஷன் ஆகுறாங்க. ஹனிமூன் போறியா, ஹனிமூன் அங்க போய் நீ எப்படி கார்த்திகோட சந்தோஷமா வாழ்றன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரையும் வந்து ஹனிமூன் போகும்போது அந்த இடத்துலயே தீபா கதையை முடிக்கிறதுக்கு ரம்யா வந்து திட்டம் போடுவாங்க. வாங்க